Hi, hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு கோவக்காய் பொரியல் பண்றது பார்க்கலாம். வாங்க ரெசிபி காமிக்கிறேன் என்னென்ன வேணும்னு. 1 kg கோவக்காய் க்ளீனா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீஸா பாருங்க. இப்போ இது மசாலா தேவையானது 1 teaspoon chilli powder, 1/2 teaspoon வந்து turmeric powder, கொஞ்சம் 1/2 teaspoon salt, கொஞ்சம் சீரகம், 1 onion, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை தேவையானது, ஒரு 2 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த கோவக்காயில கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு 1/2 hour வரைக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour விட்டுடலாம். இது நல்லா இதில் இருக்கிறது அந்த இதெல்லாம் போயிடும், பாசை இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே. ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். இது நல்லா பண்ணிவிட்டு 1/2 hour ஊற வச்சுட்டு கழுவிட்டு எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். 1/2 hour பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா இங்கே பாருங்கள் க்ளீனாக கழுவி வச்சுக்கிறேன். இது ஃபுல்லாக உப்பெல்லாம் போட்டு க்ளீனாக 1/2 hour வச்சு க்ளீனாக கழுவி க்ளீனாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா நல்லா சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டுட்டு பூண்டு கட் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம், எல்லாம் இடிக்குது. ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுக்கிற இந்த கோவக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுக்கலாம் எல்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கழுவி ஊற வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு இருந்துச்சு, கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம். உப்பு போட்டு தான் நான் கழுவணும், அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும், நம்ம பாதி உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பெல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா மெதுவாக நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம், அப்புறமா பார்க்கலாம். பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தண்ணி எல்லாம் சுண்டிட்டு நல்லா எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கிறது இந்த மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் விட்டு பார்க்கலாம். பாருங்க நல்லா ஆயிடுச்சு ஃபுல்லாக. இப்போ இருக்குது சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது 1 டீஸ்பூனு, அது போட்டுக்கலாம். போட்டுக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி அதுவும் இருக்கிறது போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நல்லா ஆயிடுச்சு. ஃபுல்லாக காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம டிஷ் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து கோவக்காய் பொரி ரெடி. இப்போ நான் இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.